Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம சர்ச் அண்ட் எலமெண்ட் இன் அரே அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூல லீனியர் சர்ச்னா என்ன, லீனியர் சர்ச்சோட கான்செப்ட் என்னன்னு கேட்பாங்க. லீனியர் சர்ச்ங்கிறது ஒன்றும் இல்லை, கிவன் அரேல ஸோ நம்ம ஒரு கீ வச்சிருப்போம். அந்த கீ அதாவது நம்ம ஒரு நம்பர் சொல்லுவோம். கீனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். கீ மீன்ஸ் ஸோ நம்ம ஒரு நம்பர் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த அரே எடுத்துக்கோங்களேன், 1 2 3 4. இதுல கீங்கிறது 3. அப்ப இந்த கீ அந்த அறையில இருக்கா இல்லையான்னு நம்ம சர்ச் பண்ணி சொல்ற அந்த மெக்கானிசம் பேர் தான் லீனியர் சர்ச். ஸோ அதுக்கு பேரு சர்ச்சிங் கான்செப்ட். அதுல நம்ம இப்போ லீனியர் சர்ச் மட்டும் பார்க்க போறோம். பைனரி சர்ச்ங்கிறது அது ஒரு பெரிய டாபிக், நம்ம அதை லேட்டரா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ லீனியர் சர்ச்னா ஒன்றும் இல்லை, ஸோ இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே நான் செக் பண்ண போறேன். ஓகேவா? எல்லா எலமெண்ட்டையுமே செக் பண்ணி இவங்க கேட்குற அந்த எலமெண்ட் அந்த அறையில இருக்கா இல்லையான்னு நான் பார்க்க போறேன். ஸோ அந்த எலமெண்ட் இருந்ததுன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஐ ஷுட் ரிட்டர்ன் எந்த எலமெண்ட்ல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்குன்னு நான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? given an integer array and another integer element. The task is to find the given element is present in array or not. ஓகே, ஸோ ப்ரெசன்ட்னா அந்த இண்டெக்ஸ், இல்லைன்னா -1 அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸ் தான் அந்த அரேல இருக்கா இல்லைன்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்? முதல்ல எதை ரிட்டர்ன் பண்ணணும்? இன்ட் எக்ஸோட இண்டெக்ஸ். அதை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இன்ட் எக்ஸோட இண்டெக்ஸ் வந்து இனிஷியலா நான் எதுவும் கண்டுபிடிக்கல, மேபி அந்த அரேல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அந்த ரீசனுக்காக எக்ஸோட இண்டெக்ஸ்னா என்னன்னு வச்சுட்டேன், -1ன்னு வச்சுட்டேன். இப்போ ஃபார் இன்ட் இண்டெக்ஸ் 0 இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 0 இண்டெக்ஸ் லெஸ் தென் n இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ். ஓகே, என்னங்கிறது அரேவோட சைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இஃப் அரேவோட அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல ஈக்குவல் டு எக்ஸான்னு பார்க்கணும். அதாவது என்னுடைய கீ இந்த இண்டெக்ஸ்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ என்னுடைய எக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு இதோட ப்ரோக்ராமை ரிட்டர்ன் எக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா முடிச்சிடலாம். ரிட்டர்ன் எக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா ப்ரோக்ராமை இங்கே முடிச்சிடலாம் இதே ஸ்டெப்ல. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே ரிட்டர்ன் எக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு இங்கே கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன லைன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேஜ்ல ஸோ இந்த கோட் ஸ்னிப்பெட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்கிட்ட 1 2 3 4 and 5 இப்படி இருக்கு. ஸோ எனக்கு வந்து 3 தான் என்னுடைய எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறாங்க. நான் இனிஷியலா எக்ஸ் இண்டெக்ஸ் என்ன வச்சிருக்கேன்? எக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 வச்சிருக்கேன். நான் 0ல இருந்து அக்சஸ் பண்றேன்னா அப்ப 0ல இருந்து வரேன். 0 ஈக்குவல் டு இந்த இண்டெக்ஸ்ல என்னோட எக்ஸ் இருக்கா? கிடையாது. இந்த இண்டெக்ஸ்ல இருக்கா? கிடையாது. இந்த வேல்யூவும் என்னோட எக்ஸும் ஈக்குவலா? எஸ். அப்ப நான் என்ன பண்றேன்? என்னுடைய அரே ஆஃப் எக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1ல இருந்து இங்க நான் என்னது என்னோட ஐ இந்த இண்டெக்ஸ்க்கு அப்டேட் பண்றேன். இந்த இண்டெக்ஸ் என்னது? 0 1 2ன்னு அப்டேட் பண்ணிட்டு அந்த இடத்துலயே அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு 2ங்கிறது தான் வேணும். ஸோ இப்போ ரிட்டர்னுங்கும் போது எனக்கு இங்கே வந்து 2ன்னு ரிட்டர்ன் ஆயிரும், ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். சப்போஸ் எக்ஸ் 3க்கு பதிலாக 7ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? எக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு இருக்கும். ஸ்டில் எக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு இருக்கும். ஸோ இங்கே செக் பண்ணும், வேல்யூக்கு ஈக்குவல் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல செக் பண்ணும், வேல்யூக்கு ஈக்குவல் கிடையாது. இங்கே செக் பண்ணும், எக்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது. இங்கே செக் பண்ண எக்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. இங்கே செக் பண்ண எக்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ எங்கேயுமே ஈக்குவல் கிடையாதுங்கும் போது இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது அப்ப விச் மீன்ஸ் என்ன? இந்த லூப்பை விட்டு வெளியே வருதுனாலே அப்ப அந்த அரே வந்து அந்த நான் தேடுற அந்த எலிமெண்ட் அந்த அரேக்குள்ள இல்ல. ஸோ அதனாலதான் நான் இந்த ஃபார் லூப்ல எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சுட்டு நான் கடைசியா வெளியே வரேன். அப்ப எதுவுமே இல்லைன்னு தெரியும் போது எனக்கு -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் -1 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். Okay, compilation completed. அவ்வளோதாங்க. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. So I hope you have understood this problem. Suppose if you have faced any issue, please ping me. So I will catch up in the next interesting problem. Until then, bye bye, take care.